கர்த்தர் தெரியும். நம்பர் 1, முதலாவதாக அந்த பெயின் தெரிஞ்ச ஆண்டவர் அமைதியா இருக்க மாட்டாரு. பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று நமக்காக வேண்டுதல் செய்வார். இரண்டாவதாக நம்ம முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அந்த பெயின் அறிஞ்ச ஆண்டவர் அமைதியா இருக்க மாட்டாரு. இன்னொரு வாய்ப்பை நமக்கு கொடுத்து நம்மை தலை நிமிர பண்ணுகிற கர்த்தர். நம்பர் 3, மூன்றாவதாக அந்த வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 19ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 19ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே தமக்கு அன்பாய் இருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றான். அந்த சீசனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவள் ஸ்திரீயை பார்த்த ஆண்டவர் சொல்கிறார், அதோ உன் மகன் அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்லுகிறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் தன்னுடைய தாயாகிய மரியாளை சில இடங்களில் ரொம்ப பெருசா எங்க அம்மா எங்க அம்மா எங்க அம்மா அப்படின்னு எல்லாம் சொன்னதா இல்லை. ஒரு இடத்துல கானாவூருக்கு கல்யாண வீட்டுக்கு போகும்போது அங்கே இவங்க திராட்சரசம் குறைவுபடும் போது அவங்க போய் பேசுறாங்க. அப்போ கூட என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, என் வேலை இன்னும் வரவில்லை. அப்போ உடனே அவங்க சொல்றாங்க, எப்பா அவர்கிட்டெல்லாம் பேச முடியாதுப்பா, அவர் என்ன உங்களுக்கு சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஆனா தன்னுடைய உள்ளத்துக்குள்ள பாருங்களேன், தன்னுடைய தாயை குறித்து ஒரு பெரிய பாச பிணைப்பு ஆண்டவருக்குள்ள இருக்குது. கண்டிப்பாக நம்முடைய ஆண்டவர் அன்பிலே மிகவும் பலன் உள்ளவர். சில நேரத்தில் நம்ம நினைப்போம் ஆண்டவருக்கு பாசம்னா என்னன்னே தெரியாது போல தெரியுது. சில கிறிஸ்தவர்கள் ஒருவேளை நடந்துக்கிற விதத்தை வைத்து அவ்வளவுதான் பாசமா இருக்கவே கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா இல்லவே இல்லை. ஆண்டவர் அந்த கல்வாரி சிலுவையிலே அவ்வளவு வேதனையின் மத்தியிலையும் நான் நம்புறேன் அவருக்கு ஒரு பெரிய வலி இருக்குது. என்ன வலி அப்படின்னா, தன்னுடைய தாயை பிரிஞ்சிடறோமே, தன்னுடைய ரொம்ப நெருக்கமான ஒரு மனுஷனை பிரிஞ்சிடறோமே. இந்த வலி நமக்கு மட்டுமல்ல, ஆண்டவருக்கு ஏற்கனவே தெரியும். இந்த ஜெபத்துல இந்த சத்தத்துல கேட்கிற யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை, நீங்க யாரையோ ஒருத்தரை நீங்க இழந்திருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய கணவனை இழந்திருக்கலாம், உங்க மனைவி இழந்திருக்கலாம், உங்க பிள்ளைகளை இழந்திருக்கலாம், உங்க அம்மா அப்பாவை இழந்திருக்கலாம். இந்த வலியை யாருமே புரிஞ்சுக்காம இருக்கலாம். என்ன பெரிய உலகத்துல இல்லாத ஆழா இது பண்ண எத்தனையோ பேருக்கு மரணம் அடையுது, எத்தனையோ பேர் மரிச்சு போறாங்க. அதெல்லாம் மனசுல வச்சிருந்தா என்ன பண்ண முடியும்? ஆனா நீங்க நினைக்கலாம், இல்ல கஷ்டமா இருக்குது, கஷ்டமா இருக்குது, கஷ்டமா இருக்குது. ஆனால் அப்படி அந்த பிரிகிற அந்த நேரத்தில் ஆண்டவருடைய வாயிலிருந்து ஒரு ஜெபம் வருது, நீ கவலைப்படாத, உன்னை அரவணைக்கிறதற்கு, உன்னை பத்திரப்படுத்துறதற்கு, உன்னை சமாதானப்படுத்துறதற்கு நான் இந்த உலகத்தில் ஒரு துணைய உனக்குன்னு வைக்காம நான் போக மாட்டேன்னு சொல்லி இன்று கூட பரிசுத்த ஆவியானவரை உங்கள் துக்கத்தின் மத்தியிலையும் உங்களுக்கு ஆதரவாளராக, உங்களுக்கு ஒரு தகப்பனாக, உங்களுக்கு ஒரு நல்ல நண்பனாக, நீங்கள் யாரை இழந்தீர்களோ அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் நம்புகிறேன். அவர் சிலுவையிலே நமக்காக ஜெபிக்கிற 3வது ஜெபம் என் பிள்ளையை ஆறுதல் படுத்தும், என் பிள்ளையை ஆறுதல் படுத்தும். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். அப்போ 3வது அவருக்கு ஒரு பெரிய பெயின் தெரியும். என்ன வலி அவருக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்திலே தனிமைப்படுத்தப்பட்டவர்களுடைய வலியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென். இந்த குட் ஃப்ரைடேல இயேசு உங்களோடு கூட இருக்கிறத நிரூபிக்கிறார். உங்களுக்கு ஒரு நல்ல நண்பனாய் இருக்கிறதை நிரூபிக்கிறார். நீங்கள் இந்த உலகத்திலே தனிமையானவர்கள் அல்ல. கர்த்தர் உங்களை தனிமையாய் விட்டு போகவில்லை. இந்த உலகத்தில் யார் உங்களை தனிமையாய் விட்டு போனாலும் இயேசு சொல்லுகிறார், இல்லை, நான் உனக்கு ஒரு ஒத்தாசையை உனக்காக அனுப்பிவிட்டு தான் கடந்து போவேன். ஆமோதிக்கிறீர்களா இல்லையா? ஸோ அந்நேரம் முதற்கொண்டே அப்பவே அவங்க என்னவானாங்களா அப்படின்னா, அந்த ஒரு வார்த்தை போதும். ஆண்டவர் சொல்லிட்டார்ல, அதோ உன் மகன், அதோ உன் தாய். இந்த ஒரு வார்த்தை நான் நம்புறேன் இந்த உலகத்தில் இருக்கிற இத்தனை மனசுல என்னதான் இருந்தாலும் தன்னுடைய வயிற்றுல 10 மாதம் சுமந்தெடுத்த பிள்ளை அல்லவா, அந்த கூட்டத்தில் எத்தனை பேருடைய இருதயம் வலிக்கலைன்னாலும் இந்த தாயாருக்கு தன்னுடைய பிள்ளைய, அதுவும் நல்ல பிள்ளை, இந்த உலகத்திற்கே இரட்சகரான பிள்ளை,
தன்னுடைய வயிற்றில் பிறந்த பிள்ளையை எப்படி அந்த அம்மாவால் பிரிய முடியும்? கண்டிப்பாக பிரிய முடியாது. ஒரு தாய்க்கு தான் தெரியும் தன்னுடைய பிள்ளைய இந்த வயசுல பிரிகிற அந்த வலி எவ்வளோ பெருசுன்னு. ஆனால் நான் நம்புறேன், கல்வாரி சிலுவையில் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுமந்த வலிகளிலே 3வது வலி, அந்த பிரிவினை என்கிற வலியையும் கர்த்தர் சுமந்துட்டாரு. அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த மரியாளுடைய முகத்தை ஆண்டவர் பார்க்குறாரு. என்ன இவ்வளோ சோகமாக இருக்கா, இவ்வளோ சோகமாக இருக்காங்க. நீ ஒரு பாத்திரம் தான், இந்த உலகத்தில் நான் வருவதற்கு கர்த்தரால் தெரிந்து கொண்ட பாத்திரம். நீ பாத்திரம் தானே, நீ அமைதியாக போக வேண்டியது தானே. அதான் பிறக்கும் போதே தேவதூதன் சொன்னார்ல, அவர் இந்த உலகத்தினுடைய பாவத்தை எல்லாம் சுமந்து தூக்க போறாரு, அப்பவே மைண்ட் செட் பண்ணிக்க வேண்டியது தானே அப்படின்னு. அவங்களுடைய அன்பு ஆண்டவர் தப்பாலாம் நினைக்கல. அந்த கடைசி நிமிடத்திலையும் வலி நிறைந்த இடத்துலையும் அவங்களுக்குன்னு ஒரு ஆதரவை கர்த்தர் வச்சுட்டு தான் இந்த பூமியை விட்டு கடந்து போனாரு. நான் நம்புறேன், கர்த்தர் உங்களுக்கு ஒன்றை உங்களிடத்திலிருந்து எடுத்து போடுகிறார் என்றால் இன்னொரு ஆதரவை தராம கண்டிப்பா எடுத்து போடவே மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க உங்க மனதை போட்டு குழப்பினாலே ஒழிய கர்த்தர் சொல்லுகிறாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். யாரையெல்லாம் பிரிந்து தனிமையாக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவங்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸுக்கு கர்த்தர் உன்னுடைய கரத்தை பிடிச்சு வாக்கு கொடுக்கிறாரு. இல்லை, நான் உனக்காக ஜெபிக்கிறேன், உனக்கு ஒரு துணையை நான் ஏற்பாடு செய்வேன். இந்த உலகத்தில் ஒரு துணை இல்லாவிட்டாலும் பரலோகத்தினுடைய தூதர்கள் உனக்கு உதவி செய்ய வருவார்கள். இந்த குட் ஃப்ரைடேக்கு சர்வீஸுக்கு அந்த பக்கத்தில் யாருமே இல்லை என்கிற தனிமையான உணர்வு இந்த ஜபத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு வரப்போவது இல்லை. என் அப்பா என் கூட இல்லைன்ற அந்த உணர்வு இனி உங்களுக்கு இருக்க போவதில்லை. உங்க குடும்பத்தில் இவரெல்லாம் உங்களுக்கு இல்லை என்கிற அந்த உணர்வு உங்களுக்கு இருக்க போவதில்லை. ஏனென்றால் கர்த்தர் ஒருவரே உங்களுக்கு துணையாளராய் இருந்து உங்களை சமாதானப்படுத்தி தனிமை என்கிற உணர்வை கர்த்தர் எடுத்து போடுகிறார். நம்புறவர்கள் கரங்களை தட்டி இனி அவரே உங்களுக்கு ஆதரவு, இனி அவரே உங்களுக்கு ஆறுதல், இனி அவரே உங்களுக்காக ஜெபிக்கிறவர், அவரே தட்டி கொடுத்து சகல காரியத்தையும் செய்கிறவர். ஆமென் சொல்லுங்க. நான் நம்புற ஆண்டவரே, இந்த உலகத்திலே நான் சொந்தங்கள் இல்லாத தனிமை இல்லை. யார் நீங்கள் ஒருவர் தனிமையான உணர்வோடு இருக்கிறீங்களோ இந்த குட் ஃப்ரைடேக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்காக ஒரு துணையை ஆயத்தப்படுத்துவேன். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, இந்த உலகத்திலே எந்த சொந்தங்கள் இல்லாவிட்டாலும் ஸ்தோத்திரம், இயேசு நம்மோடு கூட. ஆமென். உறவுகளை பிரிந்த வலிய ஆண்டவர் உங்களிடத்திலிருந்து எடுத்து போடுவார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். என்ன ஜெபிக்கிறேன்னா, எத்தனை பேர் மரணம் அடைந்தவர்களுக்காக துக்கப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல. ஆனால் நான் நம்புறேன் கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வலியை எடுத்து போடுவாராக. இனி அந்த மரித்தவர்களை குறித்த நினைவு உங்களுக்கு வராத அளவிற்கு கர்த்தர் உங்களை சந்தோஷத்தினால நிரப்புவாராக. இனி அந்த நபரை குறித்து கர்த்தர் அந்த வருத்தத்தை எடுத்து போட்டுருவாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் தகப்பனை இழந்த துக்கம், உன் தாயை இழந்த துக்கத்தை கர்த்தர் மாற்ற போகிறார். கணவனை இழந்த துக்கத்தை கர்த்தர் மாற்ற போறாரு. இனி அந்த எண்ணமே கர்த்தர் வராத அளவிற்கு சந்தோஷப்படுத்த போறாரு. ஆமென் சொல்லுவோம். நம்புறவங்க அந்த சரணத்தை திரும்ப ஒரு விசை. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உங்க கிருபை என்ன வாழ வை. ஹல்லேலூயா. உங்க கிருபை என்ன தூக்கி சுமந்ததே. சொல்லு, உங்க கிருபை என்ன வாழ வைக்குதே. உங்க கிருபை முழு பலத்தோடு என்ன விட தன்னை தகுதியாக என்ன மட்டும் தகுதியாக என்ன மட்டும் கிருபை என்று உயர்த்தி வைத்ததே. உங்க கிருபை வாழ வைக்குதே. முழு பலத்தோடு தூக்கி சுமக்குதே.
வாசிக்க போகிறோம். மத்த எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 27ஆம் அதிகாரம் 46வது வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சப்தக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஆமென். 4வதாக இந்த வார்த்தை சொல்லுது, நான் நம்புறேன், ஆண்டவருக்கு ஒரு பெரிய ஒரு வலி இந்த இடத்துல இருக்குது. என்ன வலி அப்படின்னா கைவிடப்படுதலுடைய ஒரு வலி. அது கல்வாரி சிலுவையில் இதுவரையிலும் ஆண்டவர் பிதாவும் குமாரனாகிய கிறிஸ்துவும் எப்படி இருந்தாங்களாமா? ஒன்றாக இருந்தார். எங்கேயுமே தனியாக விடலை. அவர் தனியாக டிராவல் பண்ணலை. ஆண்டவர்கிட்ட பேசிட்டே இருந்தார். அந்த தொடர்பு இருந்துட்டே இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் ஒரு பெயினை அனுபவிக்கிறார். அதான் வார்த்தையால் சொல்றாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி. அப்ப நான் நம்புறேன், இயேசு நமக்காக ஜெபிக்கிற அடுத்த ஒரு பெரிய ஜெபம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்திலே யாரெல்லாம் நீங்கள் கைவிடப்பட்டு போனீர்களோ உங்கள் வலியை உங்களுக்கு மட்டுமல்ல, கல்வாரி சிலுவையிலே இயேசு ஏற்கனவே உங்களுக்காக அந்த வலியை கர்த்தர் சுமந்திருக்கிறார். நம்பிக்கை கொடுத்தவர்கள், விசுவாசம் கொடுத்தவர்கள், வாக்கு கொடுத்தவர்கள் நிறைய பேர் கைவிட்டிருக்கலாம். கடைசி வரைக்கும் என் கூட பிரயாணம் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சவங்க நிறைய பேர் உங்களை கைவிட்டிருக்கலாம். இன்றைக்கு இந்த ஜெபத்திலே இந்த சத்தத்தை கேட்கும் போது நீங்கள் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே உங்களுடைய பார்ட்னர் அவங்க கைவிட்டிருக்கலாம். நம்பிக்கைக்குரியவர்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம். ஆனா இயேசு உங்களுக்காக வலி நிறைந்த சரீரத்தோட ஒரு ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாரு அப்படின்னு சொன்னா, இல்ல இல்ல இனி நீ கைவிடப்பட்டவள் என்று சொல்லப்படுவது இல்லை, இனி நீ கைவிடப்பட்டவன் என்று சொல்லுவதில்லை. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி அப்படின்னு சொல்ற அந்த இயேசுவுக்கு இந்த ஜெபத்துல கைவிடப்பட்ட ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க. விட்டுருவாரா? கண்டிப்பாக கர்த்தர் உங்களை யார் கைவிட்டாலும் இயேசு கைவிடவே மாட்டார். கர்த்தர் கைவிடல அப்படின்றத இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள அநேகருக்கு கர்த்தர் நிரூபிப்பார். உங்க வீட்டில் அந்த ஃபங்க்ஷன் நடக்கும்போது, அந்த பெரிய சந்தோஷமான நிகழ்ச்சி நடக்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, கர்த்தர் உன்னை கைவிடலன்றத இந்த திருமணத்தில் கர்த்தர் நிறைவேற்றிட்டாரு, இந்த ஆசீர்வாதத்தில் கர்த்தர் நிறைவேற்றிட்டாரு, இந்த வீடு கட்டுற காரியத்தில் கர்த்தர் உங்களை கைவிடல. அவ்வளவுதான், நீங்க கைவிடப்பட்டீங்கன்னு நினைச்சோம், நீ கைவிடப்பட்டேன்னு நினைச்சோம். ஆனா ஆண்டவர் உன்னை கைவிடலன்றத. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் இன்னைக்கு இந்த ஜெபத்தில் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறார். நீ கைவிடப்பட்டவள் அல்ல. ஆமென். நம்பர் 5, 5வதாக வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்திலே 28வது வசனத்தை வாசிக்க போறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 19ஆம் அதிகாரம் 28வது வசனம். அதன் பின்பு இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமா இருக்கிறேன் என்றார். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். காடி நிறைந்த பாத்திரம் அருகே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டினால் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். அடுத்த வார்த்தை வாசிக்கலாம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, 5வதாக சிலுவையிலே இயேசு பேசின 5வது வார்த்தை என்ன அப்படின்னா, நான் தாகமா இருக்கிறேன் அப்படின்ற வார்த்தையை கர்த்தர் பேசினார். அப்படின்னா ஆண்டவருக்கு சிலுவையிலே ஒரு பெரிய வலி. என்ன வலி நான் நம்புறேன்னா, தாகம்.
ரொம்ப தாகமா இருக்குது. அப்போ இந்த வார்த்தையை அவங்க சொன்ன உடனே அவங்க கீழே இருக்கிற அந்த கடற்பாசியை எடுத்து அதை ஒரு குச்சியில மாட்டி அதை கொடுக்குறாங்க. ஆனால் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அப்போ இந்த தாகமாய் இருக்கிறேன் என்கிற இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் நமக்கு எல்லாருக்குமே நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காய் கர்த்தர் தாகமாய் இருந்தார் அப்படின்னா நான் நம்புறேன். சிலுவையிலே இயேசு 5ஆவதாக ஒரு ஜெப குறிப்புக்காக ஜெபிக்கிறாரு. எதுக்காக ஜெபிக்கிறாருன்னா, ரட்சிக்கப்படாதவர்களுக்காக ஆண்டவர் அங்க ஜெபம் பண்றாரு, மனம் திரும்பாதவர்களுக்காக அங்க ஜெபம் பண்றாரு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் தாகமா இருக்கிறேன். இன்றைக்கு இந்த ஜெபத்துல யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை நீங்க எப்படி தாகமா இருக்கலாம் அப்படின்னு சொன்னா, உங்க குடும்பத்திலே ஒரு ரட்சிப்பினுடைய ஒரு தாகம் உங்களுக்குள்ள இருக்கலாம். என்னுடைய கணவனா ரட்சிக்கப்படல, என் பிள்ளை ரட்சிக்கப்படல, என் பிள்ளை ரட்சிக்கப்பட மாட்டானா, என்னுடைய தாய் தகப்பன் ரட்சிக்கப்பட மாட்டாங்களா? ஒரு குடும்பத்திலே ஒரு நபர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறதனுடைய வலி அது நம்ம ரொம்ப ஈஸியா எடுத்துருவோம். ஆனா ஈஸியானது கிடையாது. அது உண்மையாய் ஆத்துமா தாகம் உள்ளவர்களுக்கு எல்லா வலியை விட ரொம்ப பெரிய வலி என்ன வலி அப்படின்னா, ரட்சிக்கப்படாம இருக்கிற வலிதான். இவர் சர்ச்சுக்கு வர மாட்டாரா, ஆண்டவரை ஏத்துக்க மாட்டாரா, பைபிள் தூக்க மாட்டாரா, ஊழியம் செய்ய மாட்டாரா? இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸ் இருக்கு, அதே சூழ்நிலையில யாரோ ஒருத்தர் வந்திருக்கலாம். என் சின்ன பையன் ரட்சிக்கப்பட்டான் பாஸ்டர், என் பெரிய பையன் ரட்சிக்கப்படல, கர்த்தர் எப்ப தொட போறாரு, கர்த்தர் எப்ப அவனை மாத்த போறாரு, ஐயோ ரட்சிக்கப்படாததுனால என் வீட்டுல எவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது. நிறைய வீட்டுல சண்டை, அடிதடி, சர்ச்சுக்கு போக கூடாது, பைபிளை கிழிக்கிறது, என்ன கொடுமை, எவ்வளவு கொடுமை தெரியுமா? அதுவும் ஒரு வீட்டில் ஒரு நபர் ரட்சிக்கப்பட்டு மற்ற நபர்கள் ரட்சிக்கப்படலைன்னா பலவிதமான போராட்டத்தை நம்ம சந்திக்கிறோம். வெளியே வரும்போது கிண்டல் பண்றாங்க. ஆனால் அப்படிப்பட்ட வலியோட யாரெல்லாம் இந்த ஜெபத்தில் இருக்கிறீங்களோ, என் இயேசு கல்வாரி சிலுவையிலே அவர் உங்களுக்காக ஜெபம் பண்றாரு. நான் தாகமா இருக்கிறேன். அவருடைய தாகம் சரீர தாகம் அல்ல, அவருடைய தாகம் ஆத்துமாக்களின் தாகம். நீங்கள் ஒரு நபருக்காக ஜெபிக்கும் போது வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு என் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். நான் நம்புகிறேன், கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் அடுத்த குட் ஃப்ரைடே சர்வீஸிற்கு நீங்கள் எந்த நபருடைய ரட்சிப்புக்காக அழுகிறீர்களோ, வலியினாலே துடிக்கிறீர்களோ, அந்த நபரை கர்த்தர் ரட்சித்து, கர்த்தர் அரவணைத்து, கர்த்தர் மாற்றி ஒரு பெரிய ஊழியக்காரனாய், ஊழியக்காரியாய் கர்த்தர் நிறுத்த போகிறார். கர்த்தருடைய ரட்சிப்பு வரப்போகிறது. ஓ ஹalleluya! நீ அழுகிற அழுகையை கர்த்தர் பார்க்கிறார். கண்ணீர் கர்த்தர் சமூகத்தில் போய் எட்டிட்டு ரட்சிப்புக்காக ஜெபிக்கிற ஜெபம் தேவ சமூகத்தில் போய் எட்டிருச்சு. ஆமென். நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் ரட்சிக்க போகிறார். ஹalleluya! திருச்சபையிலே அநேகர் குடும்பமாய் இனி கடந்து வர போகிறீர்கள். கர்த்தருடைய ரட்சிப்பு அவர்களை போய் தொட போகிறது. என் இயேசுனுடைய சிலுவையிலே சொன்ன அந்த வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். அது நம்முடைய குடும்பத்தில் நிறைவேற போகிறது. கைகளை அசைத்து ஒரு ஹalleluya சொல்லலாம். ஸோ அப்போ நம்பர் 5, ஆண்டவருடைய 5வது ஜெபம் என்ன அப்படின்னு சொன்னா, ஸோ தாகமாய் இருக்கிறேன் என்கிற ஜெபத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ரட்சிக்கப்படாமல் இருக்கிற அந்த நபர்களால் சந்திக்கிற அந்த போராட்டத்தினுடைய வலியை யார் அறிஞ்சிருக்கிறாருன்னா, இயேசு அறிந்திருக்கிறார். ஆமென். நீங்க மறுதலியாமல் அவருடைய நாமத்தை பற்றி பிடிக்கிறதை அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்படணும். இதற்காக ஆண்டவருடைய பிள்ளைகள் போராடணும். நீங்க ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டால் போதாது, எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் இரவு குடும்ப ஜெபத்தில் ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளும் யாரெல்லாம் உங்க குடும்பத்தில் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்களோ அவர்களுடைய பேரை எழுதி வைத்து நீங்க கண்டிப்பா ஜெபிக்கணும். இந்த 5 விரல்லையும் 5 ஃபேமிலி இல்லை 5 நபர்களுடைய பேரை எழுதி வைத்து நீங்க ஜெபிக்கணும். நான் ஜெபிக்கிறேன். நம்ம இன்னைக்கு இந்த திருச்சபையில் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்னா யாரோ ஒருத்தருடைய வலி தான் இன்றைக்கு நம்ம இன்னைக்கு திருச்சபையில் உட்கார்ந்துருக்கிறோம். யாரோ ஒருத்தருடைய பெயின் தான் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம இன்னைக்கு ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்டு ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு நபர்களையும் கர்த்தர் ரட்சிப்பாராக. விசேஷமாய் கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களும் ஜெபம் பண்ணணும். எதுக்குன்னா, உங்க பிள்ளைகள் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால ரட்சிக்கப்பட்ட மாட்டாங்க. அவர்களுக்கு ஒரு ரட்சிப்பு என்கிற அனுபவம் உங்களுக்கு வேணும்.
அந்த ரட்சிப்பை கர்த்தர் தான் அவங்களுக்கு தரணும். நம்ம வந்து சொல்லி சொல்லி ஜெபிக்க வைக்கக்கூடாது. அவங்களுக்காக ஜெபம் பண்ணக்கு ஆசை வரும், அவங்களுக்காக பைபிள் வாசிக்கிறதுக்கு ஆசை வரும். ரட்சிப்பனுடைய அனுபவம் என்ன அப்படின்னு சொன்னா இதுதான் அனுபவம். அவங்களா இஷ்டப்பட்டு செய்வாங்க, நம்ம புஷ் பண்றதுனால செய்ய மாட்டாங்க. ஸோ ஒரு குடும்பத்தில் வந்து உங்க பிள்ளைகளை பைபிள் வாசி, உங்க பிள்ளைகளை ஜெபம் பண்ணு அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு வந்து இன்னும் என்ன வரல அப்படின்னா அந்த ரட்சிப்பின் அனுபவம் வரல. அவங்க உண்மையாகவே ரட்சிக்கப்படலை. ரட்சிக்கப்படுவதற்காக நீங்க ஜெபிக்கணும். வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க அம்மா அப்பா கிறிஸ்டினா இருக்கிற பிள்ளைங்க, நீங்க ரட்சிப்புக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. அந்த ரட்சிப்பினுடைய அனுபவம் உங்களுக்குள்ள வரும். அது எப்போ வேணாலும் வரலாம், எந்த வயசுல வேணாலும் வரலாம். அப்ப நான் வந்து மூத்த மகனுக்காக ஸ்பெஷலா ஒரு நாள் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே அவன் ரட்சிக்கப்படணும், முதல்ல அவனை ரட்சிங்க அப்படின்னு. ஏன்னா அவன் இனி வளர்ந்து வர்றான் அடுத்து. அப்போ வந்து அந்த ஜெபம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் என்கிட்ட தொடர்ந்துட்டே இருக்குது. ஒரு நாள் திடீரென்று எனக்கு வந்தான். அவன் வந்து ஒரு ஜெபத்திற்கு அவன் தனியாக அவனை அனுப்பணும். அவன் அந்த ஜெபத்துக்கு போயிட்டு வந்தான். வந்த உடனே எப்படி இருந்துச்சு அந்த ஜெபம் அப்படின்னு அவன்கிட்ட கேட்டேன். அப்போ அவன் சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இல்லை, அவங்க ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்குள்ளேயே ரொம்ப அழுக வந்துருச்சு. நான் ரொம்ப அழுதேன். நான் வந்து என்னுடைய பாவத்தை எல்லாம் அறிக்கிட்டேன். என்னை மன்னிச்சுங்க ஏசப்பா அப்படின்னு சொன்னேன். நான் இனி தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ எங்கள் அம்மா கீழ்ப்படிவேன்னு சொன்னேன், எங்கள் அப்பாவுக்கு கீழ்ப்படிவேன்னு நான் சொன்னேன். நான் வந்து இந்த மாதிரிலாம் பார்க்க மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ தான் நான் நினச்சேன், ஓ நீ ரட்சிக்கப்பட்ட, அவ்வளோதான், உனக்கு ரட்சிப்பு வந்துருச்சு, அந்த பிரசன்ஸ் உன்னை தொட்டுருச்சு. அப்போ இந்த மாதிரி கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த அனுபவம் கண்டிப்பாக வேணும். உங்களுக்கு அந்த பாவத்தை குறித்த ஒரு ரட்சிப்பின் அனுபவம்ன்றது இதுதான். நீங்களாகவே உட்கார்ந்து இயேசு உங்களை தொட்டதுடைய ஃபீல் உங்களுக்கு வரணும். உங்களை அறியாமல யாருமே சொல்லாம நீங்க கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேட்கிற ஒரு உணர்வுள்ள இருதயம் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா தான் நீங்க ரட்சிக்கப்பட்டதனுடைய அடையாளம். ஆமேன் சொல்லுங்கள். அப்படியே கைகளை எல்லாரும் கோர்த்து பிடித்து அந்த கல்வாரி சிலுவையிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசுனுடைய அந்த வலியை அப்படியே சுமந்து அவர் தாகமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார்ல. நான் நம்புறேன் பைபிள் தூக்காத உங்க பிள்ளைங்க பைபிள் தூக்குற ஒரு நாள் கண்டிப்பாக வரும். பைபிள் அவமானமாய் பேசுகிற, ஜெபத்தை குற்றம் பேசுகிற, ஓ ஹல்லேலூயா, உங்களை ரொம்ப கடினமாய் நடத்துகிற அந்த நபரை கர்த்தர் ரட்சிப்புக்குள்ள நடத்த போகிறார். கர்த்தருடைய கல்வாரி சிலுவை அதை செய்து முடிக்க போகிறது. ஜெபம் பண்ணுங்க. அப்பா இப்போ யாரெல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்களோ அந்த பிள்ளை ரட்சிக்கப்படட்டும், அந்த பிள்ளை ரட்சிக்கப்படட்டும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றியப்பா நன்றியப்பா. சொல்ல சொல்ல தகப்பனே அந்த பிள்ளை ஊழியக்கார மகனாய் மாறட்டும், ஊழியக்கார மகளாய் மாறட்டும். ஸ்தோத்திரம். அந்த கரம் ஆண்டவரே வேதத்தை தூக்குற கரமாய் மாறுவதாக மாறுவதாக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சீக்கிரத்திலே மாறுவதாக. ஊழியம் செய்ய அந்த பிள்ளையை தெரிந்து கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே எந்த இடத்துல இப்ப இருந்தாலும், இந்த ஜெபத்திற்கு கலந்து கொள்ளாவிட்டாலும், அவங்க எந்த இடத்துல இருந்தாலும் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவர்களை சந்தித்து அழைத்து வருகிறதற்காய் கரங்களை தட்டி கர்த்தர் தொட்டு ரட்சித்து பாவத்தை குறித்த ஒரு பெரிய மன்னிப்பை, அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் அந்த பிள்ளையை மீட்டெடுப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுவோம். ஸோ ஆண்டவருடைய 5வது இருந்த ஒரு பெயின் என்ன அப்படின்னா, நான் தாகமா இருக்கிறேன் அப்படின்னா ரட்சிக்கப்படாதவர்களுடைய வலி கர்த்தருக்கு தெரியும். ஆமென். பாடலாமா அந்த சரணத்தை? பயனற்ற நிலத்தை போல கிடக்கிற ஒவ்வொருவரும் அறுவடை நிலமாய் மாறுவார்களாக. ஆமென் ஹல்லேலூயா. பயனற்ற நிலத்தை போல பட்டவனா அறுவடை பயனற்ற நிலத்தை போல அறுவடை காணாமல் இப்ப அந்த நிலங்களில் ஊற்றப்படட்டும் அப்பா. என்னை விட எத்தனை பேர், என்னை
ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 6, ஆறாவதாக அந்த வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். யோவான் 19ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30வது வசனம். இயேசு காடியை வாங்கின பின் முடிந்தது முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஆமென். ஆறாவதாக இயேசு சிலுவையிலே சொன்ன 6வது வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, முடிந்தது அப்படின்ற வார்த்தையை சொன்னார். ஃபினிஷ், முடிந்தது அப்படின்ற வார்த்தையை சொன்னார். ஸோ நம்முடைய வாழ்க்கையிலே நான் நம்புகிறேன், சிலுவையிலே இயேசு ஒரு ஜெபம் பண்றாரு, நமக்காக ஒரு ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாரு அப்படின்னு சொன்னா, என்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே தீராமல் எந்தெந்த காரியமெல்லாம் ரொம்ப டிராவல் ஆயிட்டு இருக்குதோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரட்டும் அப்படின்னு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்காக கர்த்தர் ஜெபம் பண்ணார். ஆமே. இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸுக்கு ஒரு முடிவு வராதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி உங்களுக்கு இருக்கலாம். ஒரு முடிவு வராதா, எத்தனை நாள் இது கண்டினியூ ஆகும், எத்தனை நாளா இது தொடர்ந்துட்டு இருக்குது, எனக்கு ஒரு முடிவை பார்க்கணுமே, இந்த கடன்ல ஒரு முடிவை நான் பார்க்கணும், இந்த வியாதியில ஒரு முடிவை நான் பார்க்கணும், இந்த போராட்டத்திற்கு ஒரு முடிவு தெரிஞ்சா நல்லா இருக்குமே. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே இந்த முடிவுக்காக காத்திருக்கிறது என்கிறது ஒரு மிகப்பெரிய வலி. இது சாதாரணமான வழி இல்லை. சிலருக்கு அந்த பாதையில போயிட்டு வந்தாதான் தெரியும். அப்படியே இன்னைக்கு போவோம், அன்னைக்கு முடியாது, அடுத்த நாள் போவோம், முடியாது. இப்படியே ஒருவேளை நீங்கள் ஏமாந்துட்டே வரலாம். முடிஞ்சிரும் நினைச்சு பல நாட்கள் ஏமாந்து முடியல. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி முடிய வேண்டிய பிரச்சனை இன்னும் முடியாம இருக்குது. ஆனா நான் இந்த பலிபீடத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறேன். இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கல்வாரி சிலுவையிலே முடிந்தது என்று அவர் ஜெபிப்பாராய். ஆனால் உங்களுடைய முடிவுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிற உங்க வலியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அந்த வலியை பார்க்கிற கர்த்தர் சீக்கிரமா அந்த விஷயத்துல ஒரு முடிவை கர்த்தர் உங்களுக்கு கட்டளை இடுவாராக. நீங்கள் முடிவை பார்ப்பீர்கள். துவக்கத்தை பார்த்த உங்களை கர்த்தர் முடிவை காண பண்ணுவார். முடியாமல் இருக்கிற அந்த காரியம் முடியும். சத்தமாய் ஆமென் சொல்லுவோம். தேங்கி கிடக்கிற அந்த காரியத்தை கர்த்தர் முடிய பண்ணுவார். அந்த சூழ்நிலைக்கு ஒரு முடிவு வரும், அந்த அவமானத்திற்கு ஒரு முடிவு வரும், அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும். சத்தமாய் ஆமென் சொல்ல அந்த கிருபை, அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும். ஹல்லேலூயா. முடிவிற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய பெயினையும் கர்த்தர் என்ன பண்றாருன்னா, அவர் அறிகிறார். சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவதாக நம்பர் 1, ஃபர்ஸ்ட் கர்த்தர் என்ன பெயின் கர்த்தருக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய பாவத்தினால உண்டான வலி யாருக்கு தெரியும்னா கர்த்தருக்கு தெரியும். நம்பர் 2, இரண்டாவதாக கர்த்தருக்கு என்ன வலி தெரியும் அப்படின்னு சொன்னா, இனி வாய்ப்பே இல்லை அப்படின்ற அந்த வலி கர்த்தருக்கு தெரியும். நம்பர் 2, 3, மூணாவதாக என்ன வலி அவருக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா, தனிமைப்படுத்தப்படுகிற வலி, அந்த தனிமையினுடைய வலி, யாருமே இல்லைன்ற வலி ஆண்டவருக்கு தெரியும். அப்புறம் நம்பர் 4, நாலாவதாக கைவிடப்படுதலுடைய வலி ஆண்டவருக்கு தெரியும். ஐந்தாவதாக ரட்சிக்கப்படாதவர்களோட போராடுகிற வலி கர்த்தருக்கு தெரியும். ஆறாவதாக ஒரு காரியத்தை முடியாதா, இதுக்கு ஒரு முடிவு பார்க்க மாட்டோமான்ற வலி யாருக்கு தெரியும்னா கர்த்தருக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க. கைகளை அசைத்து சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வலியெல்லாம் கர்த்தர் எங்க வெளிப்படுத்துறாருன்னா, அந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையிலேயே கர்த்தர் வெளிப்படுத்துறாரு. அதுதான் வார்த்தையா அவருக்கு வெளியே வருது. ஒவ்வொரு வார்த்தையா சொல்றாரு. இந்த வலியெல்லாம் எனக்கு தெரியுதுப்பா, இந்த வலியெல்லாம் நான் அனுபவிக்கிறேன். ஆனா இயேசு 3ஆம் நாள் அவர் ஜெயித்தார். ஹல்லேலூயா. இந்த வலிகளெல்லாம் முடிந்து கர்த்தர் நம்மை ஜெயிக்க பண்ணுகிற கர்த்தர். நம்பர் 7, ஏழாவதாக ஆண்டவருடைய பெயின், ஆண்டவருடைய வலி என்ன, அந்த வலியில ஆண்டவர் பேசுற 7வது வார்த்தையை வாசிக்கலாம். லூக்கா 23ஆம் அதிகாரத்திலே 46வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 23ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை, இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை, கடைசி வசனத்தை வாசிக்கலாம். இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு
சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஆமென். ஸோ கடைசி ஆண்டவருடைய ஒரு பெரிய பெயின் என்ன அப்படின்னா, கர்த்தர் தன்னுடைய வாழ்க்கையே தன்னுடைய எல்லாவற்றையும் என்ன பண்றாராமா, அப்படியே சமர்ப்பிச்சிட்டார், ஒப்படைச்சிட்டாரு. அவ்வளவுதான், என் வாழ்க்கைய ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி அப்படியே ஜீவனை விட்டா அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ சிலருடைய வாழ்க்கையில ஒரு பெயின் இருக்குது. என்ன பெயின் அப்படின்னா, ஒப்பு கொடுக்கப்பட்டதனுடைய பெயின். அப்படின்னா இந்த கமிட் பண்ணிட்டோம் பாருங்களேன், நம்மளை கரையம் பண்ணிட்டோம் பாருங்க. இந்த வலி சாதாரணமானது அல்ல. சில தாய் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கைய தாய்மைக்காக அவங்க ஒப்பு கொடுக்கப்பட்டாங்க. அப்போ சிலருக்கு ஈஸியா தெரியும், அது தன்னை அர்ப்பணிச்சதனுடைய வலி ஈஸியா தெரியும், என்ன பெரிய வேலை பண்ற அப்படின்னு. ஆனா அந்த அந்த காரியத்தை செஞ்சாதான் தெரியும். ஒரு குழந்தைய 10 மாசம் வயிற்றுல சுமக்கிற ஒரு தாயினுடைய வலி வந்து வேற யாரும் அவ்வளவு சீக்கிரமா புரிஞ்சுக்க முடியாது. ஆனா அது ஒரு பெரிய கமிட்மெண்ட், அது ஒரு பெரிய ஒப்பு கொடுத்தல். அந்த பிள்ளையினுடைய ஜீவனை காப்பாத்துறதுக்கு இவங்க வந்து இன்னொரு ஜீவனை காப்பாத்துறாங்க பாருங்க. அதுல அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ வாமிட்டு, அவ்வளோ தூக்கம் இல்லை. ஆனா வயிற்றில் இருக்கிற அந்த குழந்தை வேணான்னு அவங்க நினைக்கவே மாட்டாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய பெத்தெடுக்கணுமா அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. இது ஒரு பெரிய கமிட்மெண்ட். இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைய, உன் வாழ்க்கையை ஏதோ ஒண்ணுக்கு நீ ஒப்பு கொடுத்துருக்கலாம், ஆனா அதற்கு யாருமே உனக்கு துணையா இல்லாம இருக்கலாம். நான் கமிட் பண்ணிட்டேன், அதை புரிஞ்சுக்காம இருக்கலாம், நீ என்ன பெருசா செய்யற அப்படின்னு சொல்லலாம். ஆனா நான் நம்புறேன், இந்த ஒப்பு கொடுத்தவளுடைய வலி யாருக்கு தெரியும்னா கர்த்தருக்கு தெரியும். நீ கமிட் பண்ணதை கர்த்தர் பார்க்கிறார், அதுல போராடி கொண்டிருக்கிறத கர்த்தர் பார்க்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், நீங்க ஒப்பு கொடுத்த காரியத்துல எதுல போராடிட்டு இருக்கிறீங்களோ, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே ஜெபித்த ஆண்டவர், மகளே, அந்த தாய்மையை வெற்றி அடைய பண்ணுகிற கர்த்தர் இருக்கிறார். நான் ஒரு நல்ல தாயாய் இந்த ஓட்டத்தை முடிக்கணும், ஒரு நல்ல தகப்பனா இந்த ஓட்டத்தை முடிக்கணும், நான் ஒப்பு கொடுத்துட்டேன், இதை காப்பாற்றணும், என் பிள்ளைகளை காப்பாற்றணும், என் வேலையை காப்பாற்றணும், என் கையில கொடுக்கப்பட்டிருக்க இந்த பொறுப்பை காப்பாற்றணும்னு யாருடைய இருதயம் எல்லாம் அங்கலாய்க்குதோ, நான் நம்புறேன் அந்த பொறுப்பை முடிக்கிற வரைக்கும் கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை தேடி உங்களை சுமந்துட்டே வரும். என் தேவனாகிய கர்த்தர் சகலவற்றையும் ஒப்புவித்து எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஆவியை ஒப்பு கொடுத்தது மாதிரி நீங்களும் உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை வெற்றியாக நீங்கள் முடிப்பீர்கள். அந்த பலத்தை கர்த்தர் இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸுக்கு கரங்களை தட்டுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கொடுத்துட்டே இருக்கிறாரு. நீங்க எடுத்திருக்கிற கமிட்மெண்ட்டை, நீங்க ஒப்பு கொடுத்ததை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் பலன் தருவார். ஹல்லேலூயா. நான் ரொம்ப தடுமாறினது இதற்காக தான். நான் ஒப்பு கொடுத்ததை என்னால் நிறைவேற்ற முடியுமான்னு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறேன். இந்த பலிபீடத்தில் நிற்கிறது என்கிறது சாதாரணமே இல்லை. ஒரு 1000 பேருக்கு ஊழியம் செய்கிறது என்கிறது சுலபமே அல்ல. இது ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, கமிட் பண்ணது. இதுக்கு என்ன கரையம் எழுதி கொடுத்த ஒரு வேலை இது. அவ்வளோதான். நான் இனி இதுக்கு தான் அப்படின்னு சொல்லி என்ன வந்தாலும் எது நடந்தாலும் நான் இதுக்கு தான், அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்ப முடியாது. ஆனால் சில நேரங்களிலே என்னுடைய இருதயம் ரொம்ப தவிச்சிருக்குது. இந்த பொறுப்பை நான் நிறைவேற்றுவேனா, கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா என்னால், இதை நான் கரெக்டாக செய்வேனா, என் வருக வரைக்கும் இல்லைன்னா சாகிற வரைக்கும் இதை பண்ணணுமே அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு இந்த பலிபீடத்தில் இருக்கும்போது நான் விசுவாசிக்கிறேன், என் இயேசு பிதாவே, என்னுடைய ஆவியும் கையிலே ஒப்பு கொடுத்தேன் அப்படின்றது. என் வலியை கர்த்தர் அறிந்திருக்கிறார், என் கமிட்மெண்ட் என்னன்னு கர்த்தருக்கு தெரியும். அதனால கடைசி வரைக்கும் இந்த பொறுப்பை வெற்றியாய் செய்வதனுடைய பலனை எனக்கு மட்டுமல்ல, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் பலன் தருவாராக. ஹல்லேலூயா. அந்த பிள்ளையை கரை சேர்த்தக்கூடிய பொறுப்பை கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்ற பலன் தருவார். சிஸ்டர், நீங்க அவங்க கையை பிடிச்சி கொடுக்குற வரைக்கும் அந்த பலவீனம் உங்களை ஒன்றும் செய்யாதுன்னு நான் நம்புறேன். அந்த பிள்ளையை கரை ஏற்றுற வரைக்கும் கர்த்தருடைய பிரசன்னம் உங்க கூட இருக்கும். அந்த பிள்ளைய உன் கையில தூக்குற வரைக்கும் கர்த்தர் அந்த கிருபையை உங்களுக்கு தருவார். உங்களை அதற்கு முன்பாக கர்த்தர் வருத்த விடமாட்டார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பை நிறைவேற்றக்கூடிய சகல ஞானத்தையும் கிருபையும் கர்த்தரே அருள பண்ணுவார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம், ஆமென் சொல்லுங்க. அப்ப நீங்க கண்ணை மூடிட்டு உங்கள்கிட்ட கேட்டா நீங்க சொல்லணும், சிலுவையிலே இயேசுனுடைய 7 வலி. அதான் இதை 7 வார்த்தைன்னு சொல்லலாம், 7 வலின்னு சொல்லலாம், 7 ஜெபம்னு சொல்லலாம்.
ஆண்டவர் அந்த 7 வார்த்தைக்கும் அவ்வளோ பெரிய பவர் இருக்குது. சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய முதல் வலி என்ன அப்படின்னா, பாவத்தினால உண்டான வலி யாருக்கு தெரியும்? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். நீங்க பாவத்தை ஜெயிக்கிறதற்கு போராடுகிற வலிய ஏசப்பா அறிஞ்சிருக்கிறாரான்னா கண்டிப்பா அறிஞ்சிருக்கிறாரு சிலுவையில். அதனால தான் சொல்றாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும்னு சொல்றாரு. அதனால பாவத்திற்காக போராடுகிற ஒவ்வொருத்தருடைய வலியும் கர்த்தருக்கு தெரியும். கண்டிப்பாக இந்த குட் ஃப்ரைடேல நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பாவத்தை ஜெயிக்கக்கூடிய பலனை ஏசப்பா உங்களுக்கு தருவாரு. உங்களை அந்த பாவத்திலிருந்து மீட்டெடுப்பார். அந்த பாவம் உங்களை செயல்பட கர்த்தர் விட மாட்டார். நம்பர் 2, ரெண்டாவது ஏசப்பாவுக்கு ஒரு வலி தெரியும். என்ன வலி தெரியும் அப்படின்னு சொன்னா, உங்க வாய்ப்புகளை இழந்ததனுடைய வலி ஏசப்பாவுக்கு தெரியும். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, இல்ல உனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது, நீ என்னோடு கூட இன்று பரதேசில் இருப்பாய். ஆமே, நான் விசுவாசிக்கிறேன் இது அப்படியே நடக்கும். உங்களுடைய வாய்ப்பை இழந்த அந்த வலியை கர்த்தர் இப்ப பார்த்து மறுபடியும் ஒரு வாய்ப்பை கர்த்தர், மறுபடியும் ஒரு பிசினஸ் கர்த்தர், மறுபடியும் ஒரு வாழ்க்கையை கர்த்தர், மறுபடியும் ஒரு ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்து, ஆமேன் ஆமேன், திரும்பவும் உன் நிலையில் கர்த்தரனை நிறுத்துவாராக. ஓகே, மூன்றாவது ஏசப்பாவுக்கு ஒரு வலி தெரியும். என்ன வலி தெரியும் அப்படின்னா, தனிமேன்ற வலி அவருக்கு தெரியும். அதோ உன் தாய், அதோ உன் மகன். ஹல்லேலூயா. அந்த வலியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென். இந்த ஜெபத்தில் யாரெல்லாம் தனிமையில போராடிட்டு இருக்கிறீங்களோ அந்த வலியை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கல்வாரி சிலுவையிலே சுமந்து உங்களுக்காக கர்த்தர் ஜெபித்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுவோம். நம்பர் 4, நாலாவதாக கர்த்தருக்கு ஒரு வலி தெரியும். கைவிடப்படுதலுடைய வலி தெரியும். எந்த வலியை கர்த்தர் அறிஞ்சிருக்கிறாராமா? கைவிடப்படுதலுடைய வலியை கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் அவங்களை அப்படியே இணைச்சு விடுறாரு. இல்லப்பா, இந்த உலகத்திலே உனக்கு நான் ஆதரவா இருப்பேன். ஆமென். இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸுக்கு கர்த்தர் இங்க இருக்கிற அநேகருக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. நீ கைவிடப்பட்டவள் என்று இனி சொல்லப்படுவது இல்லை. உன்னுடைய கைவிடப்பட்டதனுடைய வலியை தெரியும். நான் உனக்கு ஆதரவா இருப்பேன். ஆறாவது ஆண்டவருடைய வலி என்ன வலி அப்படின்னு சொன்னா, ரட்சிக்கப்படாதவர்களோட நீங்க போராடுகிற வலியை ஏசப்பா அறிந்திருக்கிறார். ஆமென். அடுத்து ஆறாவதாக முடிவிற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வலி அவருக்கு தெரியும். ஏழாவதாக நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தலுடைய வலியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஒரே வரியில சொல்லுங்க பார்க்கலாம். இங்க போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நம்புறேன். நம்பர் 1, முதலாவதாக பாவத்தினுடைய வலி என்னன்னு தெரியும். அதனால தான் என்ன வார்த்தையை சொல்றாருன்னா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். நம்பர் 2, இரண்டாவதாக எல்லா வாய்ப்புகளையும் இழந்த வலி ஆண்டவருக்கு தெரியும். அதனால தான் சொல்லுகிறார், இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். மூன்றாவதாக ஒரு வலி ஆண்டவருக்கு தெரியும், தனிமையின் வலி தெரியும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, அதோ உன் மகன், அதோ உன் தாய். நம்பர் 4, நாலாவதாக கைவிடப்படுதலுடைய வலி அவருக்கு தெரியும். அதனால தான் என் தேவனே ஏலி ஏலி சபத்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி. ஸோ நம்பர் 5, ஐந்தாவதாக ரட்சிக்கப்படாதவர்கள் நிமித்த நீங்கள் போராடுகிற வலி அவருக்கு தெரியும். அதனால தான் அவர் சொல்லுகிறார், நான் தாகமாயிருக்கிறேன். ஸோ நம்பர் 5, நம்பர் 6, ஆறாவதாக முடிவிற்காக எதிர்பார்த்திருக்கிறவருடைய வலி அவருக்கு தெரியும். அதனால தான் அவர் சொல்லுகிறார், எல்லாம் முடிந்தது என்று சொல்லுகிறார். நம்பர் 7ஆவதாக ஒப்பு கொடுத்து கமிட் பண்ணி அதை செய்ய முடியாம தவிக்கிறவங்களுடைய வலி அவருக்கு தெரியும். அதனால தான் தன்னுடைய வாழ்க்கையே ஒப்பு கொடுத்துட்டேன், இனி ஜெயம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை நன்றாய் தட்டி, கரங்களை நல்லா தட்டி, நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி, உங்க கிருபை என்ன வாழ வைத்து. சொல்லுவோம், உங்க கிருபை முழு பலத்தோடு, உங்க கிருபை பாட பாட அந்த பிரசன்னம் ஒவ்வொருவரையும் தொடட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னை விட இத்தனை தகுதியாக என்ன மட்டும் தேடி வந்ததே, நீங்க இல்லாம செய்ய முடியாது. உங்க
Thank you, Holy Spirit. அவரை போல நல்லவர் ஒருவரும் இல்லை. எனக்காக அந்த கடைசி நேரத்தில் கூட, அவ்வளவு வலிகளின் மத்தியிலேயும் கூட என்னுடைய வலிகளை நினைத்து எனக்காக ஜெபித்த இயேசு அவர் நல்லவர். பெரிய பாக்கியமா நாங்க நினைக்கிறோம் ஆண்டவரே, பெரிய பாக்கியமா நாங்க நினைக்கிறோம் ஆண்டவரே. எல்லாருடைய கரங்களை மேல உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, நன்றியப்பா, நன்றி 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 ஆண்டவரே. முழு பலத்தோட நன்றி அப்பா. சிலுவை அது வெற்றியின் சின்னம், சிலுவை ஜெயத்தினுடைய சின்னம் அது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு பிரியமாய் வாழ வேண்டுமானால் நம்மை நாமே வெறுத்து அவருடைய சிலுவை எடுத்துக்கொண்டு அவருக்கு முன்பாய் கடந்து போக வேண்டும். Thank you Jesus. சிலுவை இல்லைன்னா சிங்காசனம் இல்லை. நன்றி. விலையேற திரு ரத்தம் அவருடைய விழாவில் நின்று பாயுது. எதுக்காகன்னா என்ன ஒரு விலையேற பெற்றவனாய் மாற்றும்படியா. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவில் நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் மாற்ற விலையாக ஈந்தனர். விலையேற பெற்றோனாயன் மாற்ற விலையாக ஈந்தனர். கல்வாரியின் கருணையீது காயங்களில் காணுதே. கர்த்தர் இயேசு, கர்த்தர் இயேசு பாருனக்கா கஷ்டங்கள் சகித்தாரே. கர்த்தர் இயேசு பாருனக்கா கஷ்டங்கள் சகித்தாரே. இப்ப சொல்லுவோம், விலையேற பெற்ற, விலையேற பெற்ற அவர் விழாவில் விலையேற பெற்றோனாய மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக. இந்த பரம ஈவை ருசி பார்த்து இயேசுனுடைய சிலுவையை ஒரு விசையை அனுபவித்து மறுபடியும் மறுபடியும் பாவம் செய்கிறவர்கள், வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவை திரும்ப திரும்ப சிலுவையிலே அறைகிறார். சிலுவையினுடைய பாடுகள் மிக கொடுமையானது. காற்றில் போய் இருக்கிற காய்ந்த முள் எடுத்து
அதிலே நீளமான முட்களை எடுத்து அப்படியே சுருட்டி அவர் தலையின் மேல் வைத்து அதை கைகளினால அழுத்தி, அதுல மட்டும் இல்லாம குச்சியினால் அந்த முள்ளை அடிக்கும் போது அந்த முட்கள் ஏசப்பாவுடைய தலையில ஒரு பெரிய ஓட்டை போட்டு அதிலிருந்து அப்படியே ரத்தம் வடிஞ்சிட்டே இருக்குது. ஆண்டவர் வலி தாங்கவே முடியல. அதுல அவங்க திருப்தி ஆகல. அதற்கு பிறகு வேதம் சொல்லுது, அவரை காரி மூஞ்சில அவரை துப்புனார். அதுலயும் அவங்க திருப்தி ஆகல. சாட்டையை எடுத்து அந்த சாட்டையினுடைய சில புறங்களிலே வந்து எலும்பு துண்டுகளை எல்லாம் கட்டி அதை ரொம்ப ஷார்ப்பாக்கி அவருடைய முதுக அடிச்சு, அந்த முதுகுல காயம் மட்டும் படாம அடிச்சு அதை இழுத்து அந்த தோள்கள் எல்லாம் பிச்சு, அதுதான் பைபிள் சொல்லுது, என்னுடைய முதுகை அவர்கள் உழுகிற நிலம் போல ஆக்கிட்டாங்க. அவருடைய முதுகுல அப்படியே சொத சொதன்னு ஆகிட்டாங்க. அதுலயும் அவங்க திருப்தி ஆகல. அதுக்கு மேல ஒரு பெரிய சிலுவை 100 கிலோக்கு மேல உள்ள வெயிட்ட அவருடைய தோள் மேல எடுத்து வச்சு பின்னாடியே அடிச்சுட்டே போய் அந்த மலை மேல ஏறுறதற்கு அவரை பண்ணினாங்க. எத்தனையோ பேர் அழுதாலும் அவங்களுக்கு திரும்ப மனசு ஒத்துக்கல. அந்த பாவமே அறியாத இயேசுவை பெரிய ஆணி எடுத்து அவருடைய கைகளில் அடிச்சு, அவருடைய காலில் அடிச்சு, அந்த சரீரம் அப்படியே வெயிட்ல அப்படியே தொங்கும் போது அந்த எலும்பு நரம்பெல்லாம் அப்படியே பிச்சிட்டு வருது. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வேதனையினால இயேசு துடிக்கிறாரு. இத்தனை வேதனையும் வேற யாருக்காகவும் இல்ல, நமக்காக தான் இத்தனை வேதனை இயேசு பட்டார். நம்ம தண்டிக்கப்பட வேண்டியதற்கு அவர் தண்டிக்கப்பட்டார். நம்ம சிக்ஷைக்கு அவர் சிக்ஷிக்கப்பட்டாரு. நம்முடைய கண்ணை தான் குத்தி இருக்கணும், ஆனா அவருடைய கண்ணில் தான் பாதிப்பு. நம்ம மூளையில செய்த பாவத்திற்கு அவருக்கு முற்கிரில சூட்டப்பட்டது. நம்முடைய கையில செய்யற பாவத்திற்கு அவருடைய கையில ஆணிகள் அடிக்கப்பட்டது. நம்முடைய காலு தப்பான இடத்துக்கு போனதுனால அவருடைய கால் அடிக்கப்பட்டது. இத்தனையும் நமக்காக தானே செஞ்சாரு. ஆனா ஆனா என்ன பைபிள் சொல்லுது அப்படின்னு சொன்னா, இல்ல ஒரு டைம் ஆண்டவர் அடிச்சது அல்ல, திரும்ப 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 தப்பு பண்ணணும் அப்படின்னு சொன்னா மறுபடியும் அதே போல நம்மவே அவருடைய தலையிலையும் அவருடைய சரீரத்திலையும் அடிக்கிறதுக்கு சமானம். அதனால இந்த குட் ஃப்ரைடேல அவ்வளவு வலியையும் தாங்கிட்டு என்னுடைய வலிய பெரிய விஷயமா எடுத்தாரு. அவருக்காக நான் வாழுவேன்னு சொல்லி. எத்தனை நல்லவரப்பா நீங்க, எத்தனை நல்லவரப்பா நீங்க. எல்லா வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் ஆண்டவருடைய சிலுவை காட்சியை ஒரு நிமிஷம் உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து ஏசப்பாவை பார்த்து ஆண்டவரே நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், அந்த சத்தம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உயரட்டுமே, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே உயரட்டுமே. நன்றி நன்றி நன்றி. ஓ மண்ணான மனிதனா என்னால் ஏதுமாகுமா? மண்ணான மனிதனா என்னால் ஏதுமாகுமா? உம் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? உம் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழத் தெரியலை. இன்னும் வாழத் சத்தம் எல்லாரும் பாடி இயேசுவே இயேசுவே இயேசுவே
தலதனர வாழத்தை இன்னும் வாழ. ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி தேவனே அப்பா நன்றியப்பா தேவனே உன்னத தேவன் நீ என்னை தேடலாகுமா? உன்னத தேவன் நீ என்னை தேடலாகுமா? உம்மோடு நான் வாழ முடியுமா? உம்மோடு நான் வாழ முடியுமா? பாவியின் மீது ஒன்றும் புரியலை, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை, இன்னும் வாழ தெரியலை. ஓ ஹல்லேலூயா. பாவியின் கிருபையாயிரும், கிருபையாயிரும், இன்னும் அப்படியே கைகளை உயர்த்தி தேவனே சொல்ல 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 மகிமை. உங்க கல்வாரி சிலுவையிலே உள்ள ஒரு அன்பு, அந்த அன்பு இப்போ 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 எங்க எல்லார் மேலேயும் அந்த அன்பு, அந்த எல்லார் மேலே. ஓ தேவனே தேவனே என் ஜீவனே நன்றி அப்பா, நன்றி 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 ஆண்டவரே, நன்றி. உங்க கிருபை எங்களோடு இருந்ததற்காக நன்றி. உங்களுடைய ரத்தத்திற்காக உமக்கு நன்றி. நீர் அனுபவித்த பாடுகளுக்காக உமக்கு நன்றி. எஸ், அந்த சிலுவைக்காக உமக்கு நன்றி. அந்த 7 வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. இந்த வார்த்தையை உணர்வதற்கு இன்று எங்களுக்கு பலன் தந்ததற்காக நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே. அல்லேலூயா. ஒரு சில அறிவிப்பு, விசேஷமாக நம்முடைய ஈஸ்டர் ஆராதனை, உயிர்ப்பின் ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 மணிக்கு இருக்குது. ஒரே சர்வீஸு காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்து அந்த ஒரு சர்வீஸோடு நம்ம முடிக்க போகிறோம். அதனால் எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளும் அந்த ஆராதனைக்கு நீங்கள் குடும்பமாக கலந்து கொள்ளும்படியாய் உங்களை மிகவும் அன்போடு நான் கேட்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். முடிஞ்ச உடனே அகைன் நைட்டு திருநெல்வேலியில் ஒரு கூட்டத்தில் நான் பேசினேன். அதற்காக ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். எல்லாரும் ஜெபத்தோட. ஸோ இன்றைக்கு இந்த ஆண்டவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்காக சிலுவையிலே பண்ணின தியாகத்தை எல்லாம் நினச்சி கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஸோ பரிசுத்தமாய் வாழ முயற்சி எடுப்போம். நிச்சயமாய் இந்த சிலுவையிலே கொடுக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் நம்ம மேலேயும் நம்முடைய பிள்ளைகளுடைய தலை மேலேயும் அப்படியே இருக்கும். ஆமே. ஆண்டவர் நமக்காக ஜெபித்த அந்த 7 ஜெபங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படியே நிறைவேறும் என்று நான் நம்புகிறேன். ஒரு பாடலை பாடும்போது நம்ம காணிக்கை செலுத்தி ஆண்டவர் மகிமைப்படுத்த போகிறோம். உங்களுக்கு காணிக்கைக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே செலுத்த போகிற இந்த காணிக்கைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். 1000 மடங்கு உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். நீயோ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். அந்த வார்த்தையினுடைய பிள்ளைகள் அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் அப்படியே நிறைவேறட்டும். திருச்சபையினுடைய தேவைகள் நிறைய இருக்கிறது உமக்கு தெரியும். இந்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது நீர் அறிகிறீர். ஆண்டவரே, சீக்கிரமாக இந்த வேலைகளெல்லாம் முடியணும். அதற்கு வேண்டிய தேவைகளை பரத்திலிருந்து கர்த்தர் நீங்கள் சந்திங்க ஆண்டவரே. அதற்காக கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. உங்கள் கிருபை உங்கள் பிள்ளைகளை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே,
ஒரு பாடலை பாடும்போது நான் அப்படியே காணிக்கையை செலுத்தி கடைசியாக நம்ம ஜெபித்து நம்ம முடிக்க போகிறோம். எனக்காகவோ ஈன சிலுவை எனக்காகவோ வேண்டிய பாரங்களை எனக்காக நீர் சுமந்தீர் சிலுவையிலே. நான் சுமக்க வேண்டிய பாரங்களை எனக்காக நீர் சுமந்தீர் சிலுவையிலே. நடந்து நடந்து நன்மை செய்த பாதங்களில் நடந்து நடந்து நன்மை செய்த பாதங்களில் ஆழிகளேற்றி எனக்காகவே ஆழிகளேற்றி எனக்காகவே ஆராதனை கூடியவரே உமக்கே ஊதறி விட்டு கிரீடங்கள் இறக்கி வைத்து அடிமையின் கோலம் தாழ்மையின் ரூபம் எடுத்தது என்ன வேதையோ. சிலுவை எனக்காகவோ ஈன சிலுவை எனக்காகவோ சிலுவை எனக்காகவோ ஈன சிலுவை எனக்காகவோ. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இந்த கூட்டம் முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் இந்த மோர் வெளியில் அவங்க தயார் பண்ணி வச்சிருக்கிறாங்க. நீங்கள் எல்லாரும் தேவைப்படுகிறத குடிச்சிட்டு நீங்கள் கடந்து போகலாம். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் கூட இருந்தார். ஆண்டவர் இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸில் கர்த்தர் நம்மோட பேசினார். ஆண்டவர் மட்டுமல்ல நமக்காக வலிகளை சுமந்த இயேசு அந்த பிரசன்னத்தை எல்லாம் நம்ம மேல ஊற்றுவார். தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். திருச்சபையிலே வந்திருக்கிற, இன்னும் ஆன்லைன் மூலமாக இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய ஒரு பெரிய மகிமை அவங்கள மூடிரட்டும். ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்முடைய ரத்தம் சுகமாக்குனது போல இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் எந்த காரியத்துல
ஆண்டவர் நன்மை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ, உங்க ரத்தத்துக்கு எல்லா வல்லமையும் உண்டு ஆண்டவரே. உங்க ரத்தத்திற்கு இல்லாத வல்லமை எதுவுமே இல்லை. அந்த வல்லமை ஒவ்வொருத்தரையும் மேலே நிழலிடுவதாக ராஜா. இன்னைக்கு கொடுத்த அந்த வார்த்தையின்படியே ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தினுடைய ஆதங்கங்கள் எல்லாம் அறிந்திருக்கிற கர்த்தர், அதிலிருந்து நீர் எப்படி ஜெயித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து இன்று வரைக்கும் உயிரோடு உள்ளவராய் எங்கள் மத்தியில் இருக்கிறதுனால எங்க எல்லாருடைய வாழ்க்கையில அந்த ஜெயத்தை தரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம். ராத்திரி பகலாக திருச்சபையிலே உழைத்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே எத்தனை வேலைகளை ராத்திரி பகலாய் ஆண்டவரே அவர்களுடைய வேலைகளை எல்லாம் விட்டு எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இவ்வளவு அழகா சுத்தம் பண்ணி ஆண்டவரே இவ்வளவு கஷ்டமா இருந்த இடத்த கூட இவ்வளவு நல்ல நேர்த்தியாய் ஒழுங்குபடுத்தி எங்க பிள்ளைங்க செய்தார்களே. அதற்கு நிறைய பேர் உதவியா இருந்தார்களே ஆண்டவரே. அவங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை நீங்க கொண்டு வரணும் ஆண்டவரே. இந்த ஆலயத்திற்காக உழைச்ச பிள்ளைகளுக்கு ஒரு வித்தியாசம் வேணும் ஆண்டவரே. நன்றி அப்பா. காணிக்கைகளால தசம பாகங்கள்னால திருச்சபையில இன்னும் எங்கிருந்தெல்லாம் இந்த ஊழியத்தை தாங்குகிறார்களோ அவர்கள் எல்லாரும் மேலேயும் உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும்ப்பா ஆண்டவரே. எல்லா குடும்பத்திலையும் சமாதானம் வேணும். இந்த பண்டிகை நாட்களில் சத்துரு எந்த விதத்திலும் உங்க பிள்ளைகளுடைய குடும்பத்தில் சண்டையோ பிரச்சனையோ வரவிடாதபடிக்கு கர்த்தருடைய ஒரு நிழல் உங்களுடைய பிள்ளைகளை தாங்கட்டும். இயேசுவின் ரத்தத்தை அவங்க மேல தெளிக்கிறேன், வாகனத்தின் மேல தெளிக்கிறேன், வீட்டினுடைய நிலை கால்களில் தெளிக்கிறேன். எல்லா இடத்திலையும் ஒரு சமாதானம் வரட்டும் ஆண்டவர். நன்றியப்பா, நன்றியப்பா. உடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலையும் உங்க ஆசீர்வாதம் இருக்கட்டும் ஆண்டவரே. இப்பொழுது இந்த திருச்சபையிலிருந்து அவங்க கிளம்பும் போதே இல்லைன்னா அந்த சத்தத்தை கேட்டு முடிக்கும் போதே ஒரு அற்புதத்தை கர்த்தர் காண பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பங்களிலையும் நன்மை நடப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியப்பா, நன்றியப்பா. பயன்படுத்துகிற காலம் சீக்கிரமாய் வரட்டும், கிருபை தங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. சத்தமாய் ஆமென் சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை கர்த்தர் காக்க கடவார். எல்லாருமே அந்த உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு சரியா ஒரு 5:45 வந்துருங்க. கொஞ்சம் சீக்கிரமாய் வந்து நம்ம ஆண்டவரை ஆராதிப்போம். ஒரே ஆராதனை தான். நண்பர்கள் தெரிந்தவர்களுக்கெல்லாம் சொல்லிவாங்க. வெளியூர்ல இருந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்வார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.